பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய செய்தியை நம்முடைய ஊழியக்காரர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் செய்தி கொடுக்க காத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த செய்தியை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்த வாரமும் இதே நாள் இதே நேரத்தில் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணவும் நான் உங்களோடு பேசும் வாய்ப்பை தந்த தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26 அதிகாரம் 9வது வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆவிக்குரிய உண்மையான ஒரு விசுவாசி இரவில் அவனுடைய ஆத்மா ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறதாக குறிப்பிடப்படுகிறது. அது நிமித்தம் எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் என்று வாஞ்சிக்கிற ஒரு அனுபவம், தேடுகிற ஒரு அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4வது அதிகாரம் 4-5வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சீயோனில் மீதியாயிருந்த எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்வான். அப்போது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையும் இரவிலே கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த செய்திக்கு தலைப்பாக நான் விரும்பும் இரவு ஜெபம் என்று சொல்லுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த ஆத்மா இரவில் உம்மை வாஞ்சிக்கிறதாம். அப்படி வாஞ்சிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பலன், ஆசீர்வாதம், பகலில் மேகஸ்தம்பத்திலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்திலும் நடத்தின அந்த தேவன் என்ன செய்கிறார் என்றால், மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று. அல்லவர் மேகஸ்தம்பத்தை அனுப்பி வழிநடத்தின தேவன் இரவு வேளைகளில் இந்த பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் என்கின்றவர்களையும் எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தேவ ஆவியானவர் அங்கு அசைவாடுகிற காரியம், அது மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். அது மாத்திரமல்ல, அதுபடிக்கு அவர் மகிமையானவைகள் மேல் காவல் வைக்கிறார் என்று சொல்லி அதே உணரப்பட்டு 3வது அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது, ராக்காலங்களில் என் படுக்கையில் என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை என்று. அதே உணரப்பட்டு 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்று சொல்லி, இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது என்றால், ராக்காலங்களிலே ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவமும், அந்த தேடி பார்க்கும் பொழுது உண்டாகுகின்ற ஆசீர்வாதம், இவைகளை பற்றினதான காரியத்தை பற்றி தான் நம்ம பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி தேடுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கும் பொழுது அதனால் உண்டாகுகின்ற பலன் என்ன, ஆசீர்வாதம் என்ன, இரவு வேளைகளில் தேவனை தேடும் பொழுது தேடுகிற விசுவாசிக்கு அல்லது அந்த நீதிமானுக்கு, அந்த பரிசுத்தவானுக்கு, அந்த ஆசாரியனுக்கு, அந்த ஊழியக்காரருக்கு, சாதாரண ஒரு விசுவாசிக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாகுகிறது என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனவே பர்டிகுலராக
நான் விரும்பும் இரவு ஜெபம் என்று சொல்லி. என் வாழ்க்கையிலே தேவன் என்னை தெரிந்தெடுத்த பொழுது எனக்குள் இருந்த ஒரு பெரிய பாரம், தாகம் ஏறக்குறைய 45 ஆண்டு காலமாக குறைவுபடாதபடிக்கு என் தேவன் நடத்தி வருகிறார். அது என்ன தெரியுங்களா? இரவிலே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. காலங்களிலே தேவனை தேட பிரயாசப்பட்டேன். அதுக்கு காரணம் என்னவென்றால், ஏறக்குறைய ஒரு 11:30 மணி 11:45 மணி அளவில் என் ஜெபத்தை நான் ஏறெடுப்பேன். அந்த காலை பொழுதிலிருந்து இந்த ராத்திரி வரையில் தேவன் என்னை பாதுகாத்து வந்த ஒவ்வொரு காரியத்துக்கும், நடப்பித்த காரியங்களுக்கு நன்றி செலுத்திவிட்டு, முதலாம் மணி நேரம், முதலாவது நிமிஷம், முதலாவது நொடி பொழுது என்று சொல்லி, அந்த நொடி பொழுது 12 மணி எக்ஸாக்டாக ஆகிற அந்த நேரத்துக்காக காத்திருந்து நான் ஜெபிக்கிறது உண்டு. ஏனென்றால் இந்தியாவில் அந்த நேரம் அது முதலாம் மணி நேரத்துக்காக கணக்கிடப்படுகிறது. உலகில் எங்கும் அப்படி தான் கணக்கிடப்படுகின்றது. அதாவது வேதாகமத்தினுடைய காலங்களை பற்றி நான் பேச வரலை. இப்பொழுது நாம் நடைமுறையில் இருக்கிற காரியத்தை பற்றி பேச வருகிறேன். முதலாவது துதியும் முதலாவது ஆண்டவரை தேடும் பொழுது அவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள், பலன்கள் அதிகமாக நான் ருசி பார்த்திருக்கிறேன். எனவே இந்த நேரத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணினேன். அது 2 நாளாகவும் 1வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, சாலமோன் ராஜாவுக்கு தேவன் காலத்திலே தோன்றி அவர் கேட்கிற காரியம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அன்று ராத்திரியில் தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். எனவே நம்முடைய மன விருப்பத்தை கேட்க தேவன் விரும்புகிறார். அது ஒரு சரியான நேரமாக இருக்கிறது. காலத்தில் எல்லாரும் உறங்கி கொண்டு இருப்பாங்க. எல்லாரும் அவர்கள் மனமோட போக்கில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். சிலர் குடித்து வெறித்திருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் தேவனை தேடுகிற ஒரு அனுபவம். ஏன்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை, ஏசாயா 21:4 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, என் இருதயம் திகைத்தது, திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று, எனக்கு இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று. அந்த இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்றான். ஆனாலும் காலத்தில் ஒரு சந்தோஷத்தை தருகிறதும், தேவன் நம்மோடு பேசுகிற ஒரு அனுபவம் மிகவும் பிரயோஜனமுடையதாக இருக்கிறது. எனவே நான் விரும்பும் இரவு ஜெபம் என்று நான் குறிப்பிடுகிறதுக்கு காரணம், கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களோடு தேவன் பேசுகிற காரியங்கள் மிக மிக முக்கியமானது. அப்படி பேசுகிறதின் பலன் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது நல்ல காரியங்களை நாம் அறிய முடிகிறது. இங்கு இரவில் உண்டாகுகிற பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாயாக. எனவே அந்த இரவு வேளைகளிலே நடமாடுகிற அந்த பயங்கரம் அல்லது நடமாடும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இதிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறதுக்கு தேவனை தேடுகிற ஒரு அனுபவம் மிகவும் பிரயோஜனமுடையதாக இருக்கிறது. அல்லது தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிய வேண்டும். எனவே எல்லா பயங்கரத்துக்கு, தீங்குக்கு, பொல்லாப்புக்கு, எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாக்கக்கூடிய தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, யோபனுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோயினுடைய வீரியம், வலியினுடைய வேதனைகள், இவைகளெல்லாம் எப்பொழுது ஒரு மனிதனை அதிகப்படுத்தி வேதனைப்படுத்துகிறது என்றால் காலத்தில் தான். எனவே மெடிக்கலாக நீங்கள் பார்ப்பீர்களானால் கூட
அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது, ஐயா ஒரே நைட்டு படுத்த பிறகு தான் இருமல் வருதுங்க ஐயா, உடம்பு வலியில் அப்போ தான் வீசிங்கே வருகிறதுங்க, அப்போ தான் எலும்பெல்லாம் வலிக்குதுங்க, வேதனை இருக்கிறது, அப்போது தான் ராக்காலத்தில் தான் இச்சிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ், அவன் செய்கிற காரியம் இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இங்கு இரவில் உண்டாகுகிற பயங்கரம், இதெல்லாம் அந்த ராத்திரி வேளையில் வரும்போது இவன் தன்னுடைய அனுபவத்தின்படியாய் பார்க்கும்போது எலும்பில் ஒரு வேதனை வலி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மருத்துவர்னு சொல்லுவாருங்க, இதை ஸ்லீப்பிங் டோஸ் போட்டுக்குங்க, லிவோசிட்ரஸ்ன்னு ஒன்று போய் எழுதி கொடுக்குறேன், அதை சாப்பிடுங்க, இந்த இச்சிங் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதா, இதை தூங்குங்க, இதை சாப்பிட்டுட்டு தூங்குங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மைண்டை கொஞ்சம் அடக்கி ஆளத்தக்கதான மருந்துகளை கொடுத்து அங்கே அடக்குவார்கள். காரணம் என்னென்னா, அந்த பொல்லாத பலவீனங்கள், வியாதியின் கொடூரம் எல்லாம் அந்த மனிதனை தாக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று சங்கீதம் 121 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, கர்த்தர் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லி 7வது வசனம் குறிப்பிடுகின்றது. இந்த இரவு வேளைகளிலே உண்டாகுகிற பயங்கரம், வேதனை, நோய், வலிகள், இவைகள் எல்லாம் இரவை செலெக்ஷன் பண்ணுது. அந்த இரவில் தான் பகலெல்லாம் அவனுடைய அட்டென்ஷன் வேறு விதமாக இருக்கும், ஓடி ஆடி என்ன செய்கிறது, உழைக்கணும் கொள்ளணுன்ட்டு. ராத்திரி வந்த உடனே பாடி அப்படியே படுத்து ரிலாக்ஸ் ஆகலான்னு நல்ல மனுஷன். ஆனால் அதுவே வேண்டாத ஒரு மனுஷன், இந்த வழி போகணும் அதை போகணுன்னுட்டு வேண்டாதவைகளை நாடி, சாராயத்தை நாடி அதை குடித்துட்டு படுத்துட்டு இருப்பான். பணத்தையும் விரயமாக்கி சரீரத்தையும் பலவீனமாக்கி கொள்கிற மக்களை நாம் பார்த்ததுண்டு. ஆனால் தேவனை தேடுகிற மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிதான ஒரு விடுதலை என்றே சொல்ல வேண்டும். எனவே சங்கீதம் 139 11ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாக்கும் என்று சொல். யாருக்கு? எந்த ஒரு மனிதன் தேவனை தேடக்கூடியவனாக இருக்கிறானோ, இருள் அவனை மூடிக்கொண்டாலும் கூட அந்த இரவு அவனை வெளிச்சமாக்குகிறது. அந்த காரிருள் அவனை மூடிக்கொள்ளாதபடிக்கு, மரண பயம் என்கின்றது மூடிக்கொள்ளாதபடிக்கு, அந்த இருள் அவனை மூடி பயமுறுத்தாதபடிக்கு இந்த இரவு வெளிச்சமாகுகிறது என்றால் கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறாரா? அந்த தேவன் ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளி நமக்குள்ளே இருந்து பிரகாசிக்கும் பொழுது நாம் இரவை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, நிம்மதியாக உறங்கி எழுந்து கொள்ளலாம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை சூழ பாளையம் இறங்கி நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். சரி, இரவில் இப்படிப்பட்ட காரியங்கள் என்று சொன்னாலும் இரவில் இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்கும்போது யாக்கோபுக்கு சொல்கிறார், பஞ்சம் உண்டாக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் போது எகிப்தில் யோசேப்பு இருக்கிற அந்த காரியம் அறிந்தும் அறியாமலும் இவர்களுக்கு வந்து சொல்லி புறப்படும் வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற வேளையில் இங்கே ஆதியாகமம் 46 யாக்கோபை பார்த்து, யாக்கோபே, எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அவனை பெரிய ஜாதி ஆக்கி அன்றைய தினத்தில் அங்கே தான் அவன் மரிப்பான். யோசேப்பு இந்த யாக்கோபனுடைய கண்களை மூடுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே அந்த அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறதற்காக ராக்காலங்களில் அவர் பேசி, பயப்படாத, எகிப்துக்கு புறப்பட்டு போய் என்று சொல்கிறார். அதற்கு முன்பாக யாக்கோபுக்கு தேவன் தரிசனமான காலகட்டங்களில் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11 15 நாம் வாசித்து பார்க்கும்போது, அந்த இரவு வேளையில் அவன் உறங்கச் சென்ற சூழ்நிலைகளில் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகுகிற ஒரு காரியம்.
சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டானாம். கர்த்தர் அன்றைக்கு அவங்க ஒரு சொப்பனத்தை கண்டானாம். ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டு இருக்கிறது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருப்பார்கள் என்று சொல்லி அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், அதுக்கு மேலாக நின்று உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமிக்கும் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்லி நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து உன் தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னேன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராக்காலத்தினுடைய பிரயோஜனம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனை தேவன் நடத்துகிற விதத்தை குறித்து நாம் பார்க்குறோம். அவளோடு கூட பேசுகிற ஒரு அனுபவத்தை குறித்து பார்க்குறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எத்தனையோ காலங்களில் தேவனுடைய நடத்துதலுக்கு காத்திருக்கிறோம். இரவு வேளைகளில் நாம் ஜபிக்கிறதில்லை. இரவு வேளைகளில் நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பேசுகிற அந்த அனுபவத்தை யாரும் பெறுகிறதில்லை. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இரவு வேலை என்கின்றது மிக முக்கியமானது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்கிறதில்லை. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே இயேசு கிறிஸ்து கூட அப்படித்தான் செய்தார். என்ன செய்தார் என்றால், லூக்கா 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜெபம் பண்ணுகிறதனுடைய பலன் எப்படி என்று சொன்னால், அவர்களை தேவன் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறாராம். இயேசு கிறிஸ்துவை தேவன் வழி நடத்தின விதங்களும் அந்த முறைமைகளை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். காலத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவரிடத்திலிருந்து பதில் பெறுகிற காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது இங்கு சொல்லப்படுகிறது. யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதை அன்றி வேறொன்றையும் அவர் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அப்படியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். 20வது வசனம், நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கத இவைகளை பார்க்கலும் பெரிதான கிரியைகளையும் அவர் உங்களுக்கு காண்பிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே காலங்களில் காண்கிற அந்த தரிசனம் வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு அவர் மலையை விட்டு இறங்கி விடியற்காலையில் தேவன் தனக்கு காண்பித்த யாவற்றையும் அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? இரவை நேசிக்கிறோமா? அதாவது இரவு ஜபத்தை நேசிக்கிறோமா? இரவு காலத்தில் ஜபிக்கிற ஜபம் சற்று குறைந்தாக காணப்படுகிறது. மக்கள் மத்தியில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றுகிறது இல்லை. அவர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய அந்த எண்ணம் இல்லை. கொஞ்ச நேரம் தூக்கத்தை கலைந்து ஆண்டவர் கேட்கிற 1 மணி நேரம் எனக்காக காத்திருந்து ஜபிக்கக்கூடாதா என்று கேட்கிற அந்த அளவுக்கு இப்பொழுது உலகம் மாறிவிட்டது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆதியாகமம் 20வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை அபிமெலேக்கு ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது சொல்கிறார், சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் செத்தாய் என்கின்ற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து சாராளை ஆபிரகாம் இடத்தில் சேர்க்கிறதும் அவன் உனக்காக விண்ணப்பம் பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான் என்று கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, இந்த எச்சரிப்பின் சத்தம் எப்படி இருக்கிறது, இந்த காலம் என்ன என்கின்றதை குறித்து பார்க்கும்பொழுது சத்துரு எப்படி விதையை விதைக்கிறான் என்கின்றதை 13:25வது வசனத்தை மத்தேயு 13:25 வாசிக்கும் பொழுது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறான் என்று சொல்லி, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய,
நீ நல்லா தூங்கணும், அப்போ திருடன் உள்ள நுழையிறான். நீங்கள் நல்லா தூங்கணும், சத்ரு வந்து விதையை விதைத்துட்டு போகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலையை பெற வேண்டும். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்குற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கு ராக்காலம் எந்த அளவுக்கு பிரயோஜனம் என்கின்றதை குறித்து பார்க்கும்போது, தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்துகிற ரகசியத்தை குறித்து தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லு. நமக்கு புரியாத சில ரகசியங்களும் வருங்காலத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களையும் தேவன் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். சொப்பனத்திலே தரிசனத்திலே வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தை குறித்து பார்க்குறோம். ஒருவேளை சொப்பனத்தில் வெளிப்படுத்தினாலும் சிலர் சொப்பனங்கன்ற பாஸ்டர், நீங்கள் சொப்பனத்தை பற்றி தானே நீங்கள் சொல்கிறீங்கன்னு. சொப்பனத்தை பற்றி மாத்திரமல்ல, நான் விரும்புகிற இரவு ஜபம் என்று சொன்னேன். அந்த இரவு நேரத்தில் நடைபெறுகிற சம்பவம் இங்கே தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த பெல்சாத்சாரின் 1ஆம் வருஷத்தில் தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டானான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சொப்பனம் உண்டான உடனே நிறைய பேர் ட்ரீம்லேயே அப்படியே முழுகிட்டு அதிலேயே போயின்னு இருப்பான். ஆனால் ஒரு நல்ல காரியங்களை தேவன் சொப்பனத்தில் வெளிப்படுத்தும் பொழுது உடனடியாக எழும்பி சொப்பனத்தின் ரகசியம் என்ன என்று சொல்லி கேட்கும்போது அதற்கான தரிசனத்தை தேவன் கொடுப்பார். அதை நீங்கள் எழுதணும். அப்படி எழுதுகிற அந்த ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறுகிறதற்கு தரிசனத்தையும் வெளிப்பாடையும் பெற்று மக்களை எச்சரிக்கத்தக்கதான ஒரு ஊழியக்காரனாகவும் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எனவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றைக்கு அப்போஸ்தலர்களை பொதுவான சிறைச்சாலையில் அடைத்து இருக்கிற அந்த சூழலில் கர்த்தருடைய தூதன் ராத்திரியில் வந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். எத்தனை தடைகள் வந்தாலும் கூட உண்மையாக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு விடுதலையை கட்டளிடுகிறார், ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, 12வது அதிகாரம் 6-9வது வசனத்தை அவைகளில் வாசித்து பார்க்கும்போது, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த ராத்திரியில் அந்த அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவை தட்டி சீக்கிரமாக எழுந்துரு என்று சொல்லி அவனை எழுப்பினானாம். உடனே சங்கிலிகள் எல்லாம் அவன் கையில் இருந்து விடுபட்டு தான். இவன் அதை ஒரு சொப்பனமாக நினைத்தானாம். ஆனால் தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனத்தை காண்கிறதாக நினைத்தான் என்று 9வது வசனம் சொல்லுகிறது. எனவே ராக்காலத்தில் தேவன் மக்களுக்காக இறங்கி, ஊழியக்காரர்களுக்காக இறங்கி தேவன் செய்த அற்புதங்களை நாம் இங்கு காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அங்கே ராத்திரியில் பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி, நீ மெகதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மெகதோனியாவுக்கு போகும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக அவன் ஊழியத்துக்கு புறப்பட்டு போனான். எனவே கர்த்தர் ராக்காலங்களில் நடத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் இங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைகளை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்களை தேவன் நல்லபடியாய் நடத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் இங்கு நாம் காண முடிகிறது.
உங்களையும் என்னையும் தேவன் நிச்சயமாக வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வெற்றி பெறுகிறதுக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கிதியோனை கூப்பிட்டு அந்த ராத்திரியில் அவனுக்கு தரிசனமாகி நீ சேனையின் இடத்திற்கு புறப்பட்டு போ என்று சொல்லி, அவர்களுக்கு எதிராக கூடியிருந்த திரளான கூட்டங்கள் இருக்கிறது. அந்த ராத்திரியில் அவளுக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது, நீ புறப்பட்டு போய் என்ன செய்ய வேண்டுமா? 9வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அன்று ராத்திரியில் கர்த்தர் அவனை நோக்கி நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ என்றார். அங்கே பார்த்தா ஒருத்தர் தூக்கத்தை இருந்து எழும்பி சொப்பனத்தை கண்டதாகவும் ஒரு அப்பம் வார்கோதுமை அப்பம் உருண்டு வருகிற காட்சியை பார்த்து அவர்கள் சொல்லுகிறதுனால இது கிதியோனின் பட்டயமாக இருக்கும் என்று மற்றவன் சொல்கிறத பார்த்து 3 படைகளாக பிரித்து இவன் என்ன செய்கிறான்? நடு ஜாமத்தின் 19வது வசனம், நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்தில் பாளையத்தின் முன்னிருந்து வந்து எக்காலத்தை ஊதி தங்கள் கையில் இருக்கிற பானைகளை உடைத்தார்களாம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கில் இருந்த இங்கு மீதியானியர், அம்மோனியர், அமலேக்கியர், சகல கிழக்கத்திய புத்திரர்கள் அங்கு ஒருவரோடு ஒருவர் வெட்டி மாண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வெற்றியை பெறத்தக்கதாக கர்த்தர் ராக்கால சொப்னங்களிலே அல்லது தரிசனத்திலே கர்த்தர் சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து ஒரு வெற்றியை பெறுகிறதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். கடைசியில் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கட்டும். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் வருகையை பற்றி சொல்லப்படும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, இரவில் திருடன் வருகிற விதமாக கர்த்தர் வருவார் என்று சொல்லி பார்க்குறோம். எனவே அவருடைய வருகைக்கு நாம் விழித்திருக்க வேண்டுமே. 10 கன்னிகைகள் 5 கன்னிகைகள் விழித்திருந்தார்களே, விழித்திருந்து அவர் வருகிற நேரத்தில் உள்ளே பிரவேசித்தார்கள். மற்றவர்களை கர்த்தர் அறியேன் என்று சொன்னாரே, அந்த சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னார்கள். அவர்கள் உங்களை நான் அறியேன் என்று சொல்லிவிட்டார். உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினோம் என்று சொன்னாலாம். உங்களை அறியேன். விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனவே கர்த்தருடைய பிள்ளையே, நான் விரும்பும் இரவு ஜபம் என்கின்ற தலைப்பின் கீழாக இதை நான் சொல்லுகிறேன். நானும் விரும்புகிறேன், நீங்களும் விரும்புங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நாம் ஜபம் பண்ணும். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு சோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே, நான் விரும்பும் இரவு ஜபம் என்று சொல்லுகிறது நிமித்தமாக அதில் உண்டாகுகிற ஆசீர்வாதம், நன்மைகள், தடைகள், போராட்டங்களை விலக்கி நம்மை பாதுகாக்கிற விதமும் கர்த்தர் இடைப்படுகிற விதத்தையும் குறித்து ஒரு வெற்றியை கர்த்தர் கட்டளிட்டு காத்து வழி நடத்துகிற கர்த்தராயும், நீர் வரும்பொழுது நாங்கள் விழித்திருக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. எனவே நாங்களும் அப்படி விழித்திருந்து பழக கர்த்தர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கும். அதோடு அல்லாதபடிக்கு நாங்கள் அந்த வேலையை செலக்ட் பண்ணி இரவு வேலைகளில் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தர வேணுமா ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.